வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி லாபஸ்தானம் மற்றும் 10ஆம் இடத்தினுடன் தொடர்பு கொள்கிறாங்க. இப்போ அந்த வேளையில் முற்பகுதியில் புதன் 11ஆம் இடத்துல அமர்றதுனால லாபகரமான அமைப்பு, முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மையில் ஏற்படக்கூடிய அமைப்பு. இங்கே குரு அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி அமர்கிறாரு, கண்டக சனி. இந்த சனியை குரு பார்த்துறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. கண்டக சனி அப்படின்ற அமைப்பில் இருந்தீங்க பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அதே போல் திருமண தடை ஏற்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த அமைப்புகள் மாறும். மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்து வந்த சோம்பல் விலகும், நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனும் உங்களுடைய ஆசிக்கு அதிபதி புதனுடன் இங்கே இணைகிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் ஏற்படும். அதே போல் இங்கே சுக்கிரனும் தொடர்பு கொள்றதுனால தனப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அதே போல் தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்போ வேலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த குரு பார்த்துட்றாரு இல்லையா, இப்போ வேலை அமைப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய பாவகாதிபதியும் காரகமும் இந்த இரண்டுமே இங்கே சனி பார்த்துட்றாரு. 6ஆம் பாவாதிபதி சனி, தொழில் காரகன் சனி, இந்த ரெண்டுமே குரு பார்க்குறாரு. அதுவும் இந்த 2 சுபருடன் இணைந்து பார்க்குறாரு. அதீத நன்மை வேலைகளில் ஏற்பட போகிறது. இதனால நண்பர்களாலேயும் தொழில் மூலயமாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது உண்டாகும். அதே போல் 5ஆம் அதிபதியான சனியையும் இங்கே குரு பார்க்குறாரு. அப்போ குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய எதிர்த்தன்மை உள்ள செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் அவர் பலமாக அமர்ந்துட்டுருந்தார். 8ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பெறக்கூடாது. இப்போ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகள் வகையில் மனக்கசவுகள் இருந்திருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கள்லாம் இருந்திருக்கும். ஒரு 9ஆம் இடத்திற்கு பெயர் சேரும். 9ஆம் இடம் கூட செவ்வாய்க்கு சிறப்புனால கூட எதிர்ப்புகள் விலகக்கூடிய வழக்குகள் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. அப்போ இல்லத்தரசிகளுக்கு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து குரு நன்மைகளே செய்வார். அவருடைய பார்வை கூட 5ஆம் பார்வையாக 3ஆம் இடம் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர நன்மைகள் ஏற்படும். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கன்னிக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை, பசங்க வகையிலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதத்தினுடைய 8, 9, 10 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக கன்னிராசிக்காரர்களுக்கு வராதனால உங்கள் மூத்தவர் வகையிலும் நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக துலாம் ராசிக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.